morning to all. Today 10th standard social science geography unit 2. Okay, unit 2 climate and natural vegetation of India. அதாவது இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ஸோ இதுதான் வந்து இந்த யூனிட்டில் வந்து இருக்கக்கூடிய ரிமைனிங் டாபிக் தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பேஜு. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலீஃப்னா நிலத்தோற்றம், ரைட். ரிலீஃப் ஆஃப் இந்தியா ஹேஸ் எ கிரேட் பியரிங் ஆன் மேஜர் எலமெண்ட்ஸ் ஆஃப் கிளைமேட்ஸ். அதாவது என்னென்னா இந்திய climate such as temperature, atmospheric pressure and direction of wind and the amount of rainfall. அதாவது இந்தியாவின் நிலத்தோற்றம் வந்து காலநிலையின் முக்கிய கூறுகளான, அதாவது இந்தியாவின் நிலத்தோற்றம் வந்து காலநிலையோட முக்கிய கூறுகள், மேஜர் எலமெண்ட்ஸ்னால் முக்கிய கூறுகள் நோட் பண்ணிக்கங்க. ஆஃப் கிளைமேட்னா காலநிலையோடைய முக்கிய கூறுகளான டெம்பரேச்சர் வெப்பநிலை, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வளிமண்டல அழுத்தம், டைரக்ஷன் ஆஃப் விண்ட் காற்றின் திசை, அண்ட் த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் மழை அளவு, சரியா. ஸோ இதெல்லாம் வந்து கிரேட் பியரிங் அப்படின்னா பெருமளவு வந்து பாதிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட் பியரிங்னா இது எல்லாமே வந்து மழை அளவை வந்து பெருமளவு பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஹிமாலயாஸ் ஆக்ட் ஆஸ் a barrier to the freezing cold wind flows from the central Asia, சரிங்களா. அதே மாதிரியே வந்து அது என்ன அப்படின்னா இந்த இமயமலை வந்து மத்திய ஆசியாவிலேருந்து நோட் பண்ணிக்கங்க. சென்ட்ரல் ஏசியானா மத்திய ஆசியாவிலேருந்து ஃப்ளோஸ்னால் வீசக்கூடிய ஃப்ரீசிங் கோல்டு விண்ட் அப்படின்னா என்னென்னா கடும் குளிர்காற்று நோட் பண்ணிக்கங்க. ஃப்ரீசிங் கோல்டு விண்ட் அப்படின்னா கடும் குளிர்காற்று, பேரியர்னால் தடுத்து, சரியா. அதாவது இந்திய இமயமலை வந்து மத்திய ஆசியாவிலேருந்து வீசக்கூடிய கடும் குளிர்காற்றை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே கீப் த இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்னா இந்திய துணைக்கண்டம் நோட் பண்ணிக்கோங்க. இந்திய துணைக்கண்டம். நெக்ஸ்ட் பேஜு. ஸோ இந்தியன் சப்கான்டினென்ட் வார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னென்னா இந்திய துணைக்கண்டத்தை வந்து வெப்ப பகுதியாக வந்து வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை ஒரு வெப்ப பகுதியாக வந்து எப்பயுமே வந்து வருடம் முழுவதும் வச்சுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஆஸ் சச் த நார்த் இந்தியா எக்ஸ்பீரியன்சஸ் டிராபிக்கல் கிளைமேட் ஈவன் டூரிங் விண்டர். அதாவது என்னென்னா இதனால் வந்து குளிர்காலத்திலும் வந்து வட இந்தியா நோட் பண்ணிக்கோங்க. டூரிங் விண்டர் சீசன் அப்படின்னு சொல்லக்கூடிய குளிர்காலத்துலேயுமே வந்து வட இந்தியா, ஸோ நார்த் இந்தியா வந்து வெப்பமண்டல காலநிலையை கொண்டுள்ளது. டிராபிக்கல் கிளைமேட்னா வெப்பமண்டல காலநிலை வந்து குளிர்காலத்துலேயும் வந்து வட இந்தியா வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன், அதாவது தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் வந்து ஏரியாஸ் ஆன் த வெஸ்டர்ன் ஸ்லோப் ஆஃப் த வெஸ்டர்ன் காட்ஸ் ரிசீவ் ஹெவி ரெயின்ஃபால். அதே மாதிரியே வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மேற்கு சரிவு நோட் பண்ணிங்க. வெஸ்டர்ன் ஸ்லோப்னா மேற்கு சரிவு, வெஸ்டர்ன் காட்ஸ்னால் மேற்கு தொடர்ச்சி மலையோடைய மேற்கு சரிவில் வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னா கனமழையை வந்து பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆன் த சென்ட்ரலி வாஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் and Tamil Nadu live in rain shadow or leeward side of western ghats receive very little rainfall. அதாவது என்ன அப்படின்னா இந்த இதுக்கு வந்து மாறாக வந்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டுடைய வாஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி வந்து ரெயின் ஷேடோ அப்படின்னா மலை மறைவு பகுதி நோட் பண்ணிக்கோங்க. ரெயின் ஷேடோ அப்படின்னா மலை மறைவு பகுதி, அல்லது லீவேர்டு சைடு அப்படின்னா என்னென்னா காற்று மோதா பக்கத்தில் வந்து அமைந்திருக்கிறதுனால வெரி லிட்டில் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக குறைந்த அளவு மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜு. ரைட், அதுக்கப்புறம் டூரிங் திஸ் சீசன் மங்களூர் located on the
coast gets the rainfall of about 280 centimeter. Various the Bangalore located on the leeward side receive only 50 centimeter rainfall. ஸோ இதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா இதே மாதிரியே வந்து இந்த பருவத்தில் வந்து மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள வெஸ்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து அமைந்திருக்கக்கூடிய மங்களூர் வந்து 280 சென்டிமீட்டர் வந்து மழைப்பொழிவையும், இதே வந்து லீவர்ட் சைடில் வந்து இருக்கக்கூடிய மறைவு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பெங்களூர் ஸோ டூரிங் திஸ் சீசனில் வந்து வெரி லோ 50 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ரிசீவிங் அண்ட் தட் ஏரியா. சரியா? ஸோ அதாவது அதாவது கடற்கரை பகுதியில் வந்து இருக்கக்கூடிய இந்த மங்களூர் வந்து 280 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இந்த காலத்தில் பெறும்போது, இதே டைமில் வந்து மறைவு பகுதியில் வந்து இருக்கக்கூடிய பெங்களூர் வந்து ரொம்ப குறைவான மழைப்பொழிவான 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு தான் வந்து பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம், ஜெட் காற்றோட்டம். நெக்ஸ்ட்டு ஜெட் ஸ்ட்ரீம். ஜெட் ஸ்ட்ரீம்னா ஜெட் காற்றோட்டங்கள். ரைட் பண்ணிக்கிங்க. ஜெட் ஸ்ட்ரீம் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் wind blowing in narrow zone in the upper atmosphere. அதாவது வளிமண்டலத்தோடைய உயர் அடுக்கு. நோட் பண்ணிக்கிங்க. அப்பர் அட்மாஸ்பியர் அப்படின்னா வளிமண்டலத்தோடைய உயரிய அடுக்கு. நேரோ ஜோன் அப்படின்னா குறுகிய பகுதிகள். நோட் பண்ணிக்கிங்க. நேரோ ஜோன் அப்படின்னா குறுகிய பகுதியில் வந்து ஃபாஸ்ட்டு மூவிங் wind அப்படின்னா வேகமாக நகரும் காற்றுகளுக்கு தான் வந்து இந்த ஜெட் ஸ்ட்ரீம், ஜெட் காற்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, the onset of southwest monsoon is driven by the shift of the subtropical westerly jet from the plains of India towards the Tibetan Plateau. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜெட் காற்றோட்ட கோட்பாட்டின்படி, அக்கார்டிங்னா கோட்பாட்டின்படி, இந்த தியரி கோட்பாடு, the onset of southwest monsoon is driven by the shift of the subtropical westerly. அப்படின்னா சப்ட்ராபிக்கல் வெஸ்ட்ரலினா துணை அயனமண்டல மேலை காற்றோட்டம். நோட் பண்ணிக்கங்க. துணை அயனமண்டல மேலை காற்றோட்டம். இதில் வந்து நார்தர்ன் பிளைன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடபெரும் சமவெளியில் இருந்து திபெத்தியன் பிளேட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய திபெத்திய பீடபூமியை நோக்கி ஷிஃப்ட்னா இடம்பெயர்வதால் தான் வந்து இதுக்கு என்ன பேருனா தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த ஜெட் காற்றோட்டம் வந்து துணை அயனமண்டல மேலை காற்றோட்டம் வந்து வடபெரும் சமவெளியிலிருந்து திபெத்திய பிளேட்டிவ் நோக்கி வந்து இடம் பெயர்வதால் தான் வந்து இந்த தென்மேற்கு பருவக்காற்று வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது the easterly jet stream cause tropical depressions both during southwest monsoon and retreating monsoon. அதாவது இந்த கீழை ஜெட் காற்றுகள். நோட் பண்ணிக்கோங்க. கீழை டிராபிக்கல் ஜெட் ஸ்ட்ரீம் காஸ் வந்து என்னென்னா கீழை ஜெட் காற்றுகள். நோட் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்ரலி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னா கீழை ஜெட் காற்றோட்டங்கள் வந்து இந்த தென்மேற்கு மற்றும் ரீட்ரீட்டிங்னா பின்னடையும் பருவக்காற்று காலங்களில் வந்து டிராபிக்கல் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது இந்த கீழை ஜெட் காற்றோட்டங்கள் வந்து தென்மேற்கு மற்றும் பின்னடைவு பருவக்காற்று காலங்களில் வந்து வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை வந்து உருவாக்குறதுனால தான் வந்து இந்த அதிகமான மழைப்பொழிவெல்லாம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு மான்சூன். மான்சூன் அப்படின்னா பருவக்காற்று. ரைட். பாருங்கள். த வேர்டு மான்சூன் has been derived from the Arabic word மௌசிம் which means season. அதே இந்த மான்சூன் என்ற சொல் இந்த மௌசிம் என்ற அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் வந்து என்னென்னா சீசன், பருவகாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே
Originally, the word monsoon was used by Arab navigators um, several centuries ago. Right? Several centuries ago. அதாவது என்னன்னா பல இந்த பருவகாலம் என்ற சொல் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர். செவரல் செஞ்சுரிஸ் எகோ அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் வந்து அரபு நேவிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு மாலுமிகளால், நோட் பண்ணிக்கிங்க, இந்த அரபு மாலுமிகளால் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பயன்படுத்திக்கிறாங்கன்னா, டு டிஸ்கிரைப் எ சிஸ்டம் ஆஃப் சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் அலாங் த சோர்ஸ் ஆஃப் த இந்தியன் ஓஷன். அதாவது இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதியில் குறிப்பாக வந்து எக்ஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சீ, அதாவது குறிப்பாக வந்து அரபிக் கடலில் வந்து இந்த பருவங்களுக்கு ஏற்ப வந்து மாறி மாறி வீசக்கூடிய காற்றுகளை வந்து குறிப்பிடுறதுக்காக பயன்படுத்தப்பட்டது தான் வந்து இந்த மான்சூன் அப்படிங்கிற வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். எக்ஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சீ. ரைட். ஸோ அதே மாதிரியே இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டியூரிங் சம்மர், ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டியூரிங் விண்டர். அதாவது என்னென்னா, இந்த கோடை காலத்தில் காற்று வந்து கோடை காலத்தில், அதாவது சம்மர் சீசனில் வந்து தென்மேற்கு திசையிலேருந்து நார்த் ஈஸ்டில், அதாவது சவுத் வெஸ்ட்னா தென்மேற்கு திசையிலிருந்து டு நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு நோக்கி வந்து வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க சம்மர் சீசனில், கோடை காலத்தில். இதே காற்று வந்து விண்டர் சீசனில், குளிர்காலத்தில் வந்து பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து, அதாவது வடகிழக்குலேருந்து சவுத் வெஸ்ட் தென் மேற்கு நோக்கி வந்து வீசும். இதை வச்சு தான் வந்து இந்த காற்றை வந்து ரெண்டு பிரிவாக வந்து டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது மெட்ரோலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வானியலாளர்கள், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வானியல் வல்லுநர்கள் வந்து have developed a number of concepts about the origin of monsoon. அதாவது இந்த பருவ காற்றின் தோற்றம் குறித்து இந்த வானிலை வல்லுநர்கள் வந்து பல கருத்துக்களை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அக்கார்டிங் டு த டைனமிக் கான்செப்ட், அதாவது என்னென்னா அக்கார்டிங் டு டைனமிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது என்னென்னா டைனமிக், அதாவது விற்றிலிருந்து இயங்கு கோட்பாட்டின்படி, நோட் பண்ணிக்கோங்க, இயங்கு கோட்பாடு. டைனமிக் கான்செப்ட்னா இயங்கு கோட்பாட்டின்படி இந்த மான்சூன் விண்ட் ஆரிஜினேட் டு த சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்ரி விண்ட் அண்ட் ப்ரெஷர் பெல்ட் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் சன். ரைட். அதாவது என்னன்னா, இந்த மான்சூன் விண்ட் ஆரிஜினேட், அதாவது இந்த பருவக்காற்றுகள் எப்படி வந்து உருவாகுச்சு அப்படின்னா, சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்ரி விண்ட். அதாவது என்ன அப்படின்னா, வடகோள உச்சி வந்து கோடையில் சூரியன் வந்து செங்குத்து கதிர் வந்து கடகரேகையின் மீது விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது என்ன அப்படின்னா, இந்த சூரியனுடைய கதிர்கள் வந்து மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் வந்து வடகோள உச்சியில் வந்து கோடை காலத்தில் வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்து இந்த கடகரேகை மேலே வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி விழுதுனால தான் வந்து காற்று வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து காணப்படும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு டூரிங் சம்மர் solids the sun rays fall vertically over the traffic of cancer. அதாவது இந்த டைமில் வந்து அதாவது என்னென்னா, இந்த சொலிட்ஸ், அதாவது சம்மர் சொலிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோடையில் வந்து, அதாவது வடகோள கோடையில் வந்து சூரியனுடைய சன்னுடைய வெர்டிக்கலி ரேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்குத்து கதிர்கள் வந்து கடகரேகை மேலே வந்து படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே வந்து இந்த இதுக்கு முன்னால் சொன்னது வந்து கோடை காலத்தில் வந்து தென்மேற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி வீசக்கூடிய காற்று வந்து இந்த எல்லாமே வந்து இந்த சீசனல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவகால
மாற்றத்திற்கு ஏற்ப, அதாவது பிளானட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய கோள்களின் பருவகாலத்திற்கு ஏற்றவாறு வந்து இந்த ப்ரெஷர் பெல்ட், வளிமண்டல அழுத்தம், சூரியனுடைய வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக வந்து கோள்களினுடைய பருவகால மாற்றங்களுக்கு ஏற்பதான் வந்து இந்த பருவக்காற்றுகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் எல்லாமே வந்து கோடை காலத்தில் கடகரேகை மேலே வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட் ஆஃப் த குளோப் ஷிஃப்ட் நார்த்வேர்டு. அதாவது இதனால் வந்து அனைத்து வளி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் வந்து நோட் பண்ணிக்கங்க. ப்ரெஷர் அப்படின்னா காற்று மண்டலங்கள், அப்புறம் விண்ட், அதாவது ப்ரெஷர்னால் வளி அழுத்தம், சரிங்களா. விண்ட் பெல்ட் அப்படின்னா காற்று மண்டலங்கள், இது எல்லாமே வந்து வடக்கு நோக்கி இடம் பெயர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. நார்த் வேர்டுனா வடக்கு நோக்கி வந்து இடம் பெயர்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டைம், இச்சமயத்தில் வந்து நெக்ஸ்ட் பேஜ், ரைட். அண்ட் திஸ் டைம் intertropical convergence zone also moves northward and major part of Indian landmass comes under the influence of southeast trade wind. அதாவது சமயத்துலேருந்து வெப்ப மண்டல இணைப்பு பகுதி நோட் பண்ணிக்கிங்க. இந்த டிராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டல இணைப்பு பகுதி நோட் பண்ணிக்கிங்க. இந்த வெப்பமண்டல இணைப்பு பகுதி வந்து ஆல்சோ மூவ்ஸ் நார்த்வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய வடக்கு நோக்கி வந்து நகர்வதால் த மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியன் லேண்ட்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் பெரும் பகுதி வந்து அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் வேர்டு ட்ரேடு விண்ட். அதாவது சமயத்தில் வெப்பமண்டல இணைப்பு பகுதி வந்து வடக்கு நோக்கி நகர்வதால் இந்தியாவின் பெரும் பகுதி வந்து தென் கிழக்கு வியாபார காற்று நோட் பண்ணிக்கிங்க. சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தென் கிழக்கு வியாபார காற்றின் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஆதிக்கத்திற்கு வந்து உள்ளாகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வைல் கிராசிங் ஈக்குவேட்டர் திஸ் விண்ட் கெட் டிஃப்ளெக்டட் அண்ட் டேக்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் அண்ட் பிகம் சவுத் வெஸ்ட் மான்சூன். அதாவது இக்காற்று வந்து ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் பண்ணிக்கோங்க. நிறையா டைம் ஈக்குவேட்டர்னால் என்னன்னு கேட்டிருக்கிறேன், யாருமே சொல்லலை, சரியா. பூமத்திய ரேகை, ஈக்குவேட்டர்னால் பூமத்திய ரேகை ரைட் பண்ணிக்கோங்க. அல்லது நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை அல்லது நிலநடுக்கோடு. இந்த நிலநடுக்கோடை வந்து கிராஸ் பண்ணும்போது, கிராஸ்னால் என்னென்னா கடக்கும்போது, சரியா. கிராஸ்னால் கடக்கும்போது, பூமத்திய ரேகை கடக்கும்போது த சவுத் திஸ் வின் கெட் டிஃப்ளெக்டட் அப்படின்னா டிஃப்ளெக்ட்னா டிஃப்ளெக்டடு, அதாவது என்னென்னா சுழற்சி, புவி சுழற்சி ஏற்படும், புவியோடைய சுழற்சியால் ஏற்படும் விசை காரணமாக வந்து இது அப்படியே எந்த டைரெக்ஷனாக வந்து மாறுது அப்படின்னா சவுத் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், அதாவது காற்று வந்து பூமத்திய ரேகை கடக்கும்போது வந்து புவியோடைய சுழற்சியால் ஏற்படும் விசையின் மூலிமா வந்து வடகிழக்கு நோக்கி வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காற்று வந்து தான் வந்து என்னென்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், தெற்கிலிருந்து தென்மேற்குலேருந்து வீசுவதால் வந்து இக்காற்று வந்து தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட். அதே மாதிரியே டூரிங் த விண்டர் சீசன், குளிர் பருவ காலத்தில் வந்து என்னாச்சுன்னா த ப்ரெஷர், அதாவது வளி அழுத்தம் அண்ட் விண்ட் பெல்ட், அதாவது காற்று மண்டலங்கள் வந்து ஷிஃப்ட் சவுத்வேர்டு, அதாவது தென்னோக்கி வந்து நகர்வதன் மூலிமா வந்து தியர்பை எக்ஸ்டாப்ளிஷிங் த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ட்ரேட் விண்ட் ஓவர் திஸ் ரீஜன். அதாவது என்னென்னா குளிர்காலத்தில் வந்து வளி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் வந்து தென்னோக்கி நகர்வதன் மூலிமா வந்து வடகிழக்கு பருவக்காற்று வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் such systematic change in the direction of planetary wind is known as monsoon. அதாவது இவ்வாறு பருவங்களுக்கு ஏற்று தங்களது திசைகளை மாற்றிக்கொண்டு வீசும் கோள் காற்றுகளை வந்து இங்கே வந்து பருவக்காற்று அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா, ரைட். அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் டாப்பிக்கு
ரைட். சீசன், சீசன்னா பருவகாலங்கள். த மெட்ரோலஜிஸ்ட் ரெகக்னைஸ் த 4 distinct சீசன் இன் இந்தியா. அதாவது இந்த வானிலை நிபுணர்கள் வந்து இந்திய காலநிலையில் வந்து 4 பருவங்களை வந்து அடையாளம் கண்டுள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தேர் ஆர் அவைகள் அப்படின்னு சொன்னோம்னா, ஃபஸ்ட்டு விண்டர் சீசன், குளிர்காலம். இதோடைய டூரேஷன் வந்து என்னென்னா ஜனவரி டு பிப்ரவரி 2 மாதம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சம்மர் சீசன், சம்மர்னால் வந்து கோடை காலம். இது வந்து மார்ச் டு மே, அதாவது மார்ச்லேருந்து மே வரைக்கும் இந்த குளிர்காலம் வந்து இருக்குன்னு கோடை காலம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழை காலம். இது வந்து ஜூன் டு செப்டம்பர் வரைக்கும் காணப்படும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவக்காற்று காலம். இது வந்து அக்டோபர் டு டிசம்பர் இது வரைக்கும் காணப்படும் சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு விண்டர் சீசன், குளிர்காலம். டூரிங் திஸ் பீரியட் த வெர்டிகலி ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் விச் இஸ் ஃபேர் அவே ஃப்ரம் இந்தியா. அதாவது இக்காலத்திலுடைய சூரியனுடைய செங்குத்து கதிர்கள், வெர்டிக்கல் ரேஸ் அப்படின்னா செங்குத்து கதிர்கள், ஃபால்ஸ் அப்படின்னா செங்குத்து கதிர்கள் வந்து இந்தியாவிலிருந்து, நோட் பண்ணிக்கங்க, இந்தியாவிலேருந்து ஃபேர் அவே அப்படின்னு சொல்லக்கூடிய வெகு தொலைவில் இருக்கக்கூடிய டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ரேகையின் மீது வந்து இது வந்து செங்குத்தாக வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபால்ஸ்னால் செங்குத்தாக வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹென்ஸ் இதனால் வந்து இந்தியா ரிசீவ் த ஸ்லாண்டிங் சன் ரேஸ் விச் ரிசல்ட் இன் லோ டெம்பரேச்சர். ஸ்லாண்டிங் அப்படின்னா சாய்வான, நோட் பண்ணிக்க, ஸ்லாண்டிங் அப்படின்னா சாய்வான சூரிய கதிர்களை பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து வெப்பத்திற்கு வந்து காரணமாக உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்த வெப்பத்திற்கு, லோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய கதிர்கள் வந்து சாய்வான சூரிய கதிர்கள் வந்து இந்தியா மேலே படுறதுனால இந்த இந்தியாவில் குறைவான வெப்பத்திற்கு காரணமாக வந்து இதுதான் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோல்டு வெதர் சீசன் இஸ் கேரக்டரைஸ்டு பை கிளியர் ஸ்ட்ரைட், ஃபைன் வெதர், லைட் நார்த்லி விண்ட், லோ ஹியூமிடிட்டி அண்ட் லார்ஜ் டே டைம் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அதாவது இதனால் வந்து தெளிவான வானம், நோட் பண்ணிக்கோங்க, கிளியர் ஸ்கை அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவான வானம், அப்புறம் ஃபைன் வெதர் சிறந்த வானிலை, அண்ட் லைட் நார்த்லி விண்ட் மென்மையான வடக்கு காற்றுகள், அப்புறம் லோ ஹியூமிடிட்டி குறைந்த ஈரப்பதம், அப்புறம் லார்ஜ் டைம் வேரியேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அதாவது மிகுந்த தினசரி பகல் நேர வெப்ப வேறுபாடுகள் ஆகியன வந்து இந்த பருவகாலத்துடைய கேரக்டரைஸ்னா பண்புகளாக வந்து சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு டூரிங் திஸ் சீசன் எ ஹை டெம்பரேச்சர் டெவலப் ஓவர் நார்த் இந்தியா அண்ட் எ நார்த் வெஸ்டர்லி wind flows down the Indus and கங்காஸ் வேல்யூஸ். அதாவது இந்த பருவகாலத்தில் வந்து வட இந்தியாவில் வந்து ஒரு உயர் அழுத்தம் வந்து உருவாகி, நோட் பண்ணிக்கங்க, ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் அழுத்தம் வந்து உருவாகி காற்று வந்து விண்ட் ஃப்ளோ, காற்று வந்து என்னன்னா காற்று வந்து வடமேற்குலேருந்து, நார்த் வெஸ்ட்லினா வடமேற்குலேருந்து காற்று வீசி கங்கா, சிந்து மற்றும் கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வந்து வீசுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சிந்து மற்றும் கங்கை பள்ளத்தாக்கு வழியாக வந்து காற்று வந்து வீசுதுன்னு சொல்கிறாங்க. இன் சவுத் இந்தியா த ஜெனரல் டைரக்ஷன் ஆஃப் விண்ட் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ இந்த டைமில் தென்னிந்தியாவில் வந்து காற்றோடைய திசை வந்து கிழக்குலேருந்து மேற்காக வந்து உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்தது டூரிங் the rain during this season generally occur over the western Himalayas. அதாவது இந்த மேற்கு இமயமலையில் வந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அண்ட் கேரளா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அசோசியேட்டடு
associated through in western lives or main rain bearing system in north part of the country. அதாவது என்னன்னா இந்த மேற்கு இமயமலை வந்து தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகள் வந்து இப்பருவ காலத்தில் வந்து மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு அண்ட் கேரளா வெஸ்ட் டிஸ்டர்பன்ஸ், அதாவது இந்த பருவ காலத்தில் வந்து இந்த தமிழ்நாடு மற்றும் கேரளா வந்து மேற்கு இமயமலை இந்த பருவ காலத்தில் வந்து மழையை பெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். The rain during this season generally occurs over the western Himalayas and Tamil Nadu and Kerala. அதாவது என்னன்னா இப்பருவ காலத்தில் வந்து என்ன அப்படின்னா தமிழ்நாடு மேற்கு இமயமலை தமிழ்நாடு கேரளா ஆகிய பகுதிகள் வந்து பருவ காலத்தில் வந்து மழையை பெறுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் அசோசியேட்டட் த்ரூ இன் வெஸ்டர் லைஃப்ஸ் ஆர் த மெயின் ரெயின் பியரிங் சிஸ்டம் இன் நார்த் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது காலத்தில் வந்து என்னென்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய இடையூறுகளுடன் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேற்கத்திய இடையூறுகள் மூலிமா அசோசியேட்டடு த்ரூ இன் வெஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய இடையூறுகளுடன் தாழ்வழுத்தங்கள் வந்து நார்தன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி வட இந்தியாவில் வந்து மழையை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்த் இந்தியாவிலையும் அதே மாதிரியே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்புறம் வெஸ்டர் லைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடல் நோட் பண்ணிக்கோங்க. இக்காலத்தில் வந்து இந்த மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து உருவாகக்கூடிய இந்த மேற்கத்திய இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் வந்து வட இந்தியாவில் வந்து மழையை தருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஜெட் ஸ்ட்ரீம் பிளேஸ் எ டாமினன்ட் ரோல் இன் பிரிங்கிங் திஸ் டிஸ்டர்பன்ஸ் டு இந்தியா. அதாவது இக்காற்றை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவதில் வந்து ஜெட் காற்று வந்து முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய இடையூறு காற்றுகள் இது வந்து சென்ட்ரல் மெரிட்டேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய தரைக்கடல் பகுதியில் வந்து வீசக்கூடிய அந்த மேற்கத்திய இடையூறு காற்றை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதில் வந்து ஒரு டாமினன்ட் ரோல் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஜெட் காற்றோட்டங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேஷ். அதாவது இந்த காற்றானது பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேசம் பகுதிகளுக்கு மழைப்பொழிவையும் வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு அதே மாதிரியே வந்து ஸ்னோ இன் த ஹில்ஸ் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதே மாதிரியே வந்து என்னென்னா இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப் ஹரியானா அண்ட் இமாச்சல் பிரதேசம். அதாவது இந்த மேற்கத்திய இடையூறு காற்றுகள் வந்து பஞ்சாப் ஹரியானா இமாச்சல் பிரதேசத்துக்கு மழைப்பொழிவு கொடுக்குது. இதே மாதிரியே வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதிகளுக்கு வந்து ஸ்னோஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிப்பொழிவு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ரெயின்ஃபால் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் விண்டர் வீட். இந்த பருவக்காற்றுகள் வந்து நோட் பண்ணிக்கிங்க. மழை வந்து குளிர்கால கோதுமை பயிரிடுகளுக்கு வந்து மிகவும் வந்து பயனுள்ளதாக வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் செகண்ட் சம்மர் சீசன் கோடை காலம். டூரிங் திஸ் சீசன் இப்பருவ காலத்தில் வந்து த வெர்டிகல் ரேஸ் ஆஃப் த சன் ஃபால்ஸ் ஓவர் த பெனிசுலர் இந்தியா. இப்பருவ காலத்தில் வந்து சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் வந்து இந்திய தீபகற்பத்தின் மேலே வந்து விழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹென்ஸ் தேர் இஸ் எ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஃப்ரம் சவுத் டு நார்த். ஸோ இந்த பருவ காலத்தில் வந்து எனவே வந்து வெப்பநிலை வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. எனவே வந்து வெப்பநிலை வந்து தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வந்து அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே இட் இஸ் பர்டிகுலர்லி ஹாட் அண்ட் ட்ரை இன் த என்டையர் கண்ட்ரி இன் த
இன் இனிஷியல் பார்ட் ஆஃப் திஸ் ரீஜன். அதாவது என்ன அப்படின்னா, கோடை காலத்தில் முற்பகுதியில் வந்து நாடு முழுவதும் வந்து வெப்பமான வறண்ட வானிலை வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்பருவ காலத்தில் கோடை காலத்தோடைய முற்பகுதியில் வந்து நாடு முழுவதும் வந்து வெப்பமான வறண்ட காலநிலை வந்து நிலவுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரி இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை thunderstorm associated with rain and sometimes with hail, mostly in the middle and later part. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது என்னென்னா கோடை காலத்தோடைய மத்தியிலையும் நோட் பண்ணிக்கோங்க, கோடை காலத்தோடைய மத்தியிலையும் அப்புறம் இறுதியிலும் நோட் பண்ணிக்கோங்க, மிடில் அண்ட் லேட்டர் பார்ட். அதாவது கோடை காலத்தோடைய மத்தியிலையும் இறுதியிலையும் வந்து நிலப்பகுதி, அதாவது லேண்ட் ஏரியாஸ் நிலப்பகுதியில் வந்து தண்டர் ஸ்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடியுடன் கூடிய நோட் பண்ணிக்கங்க, இடியுடன் கூடிய ஹெயில் மோஸ்ட்லி அப்படின்னா ஆலங்கட்டி மழையும் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது. ஹெயில்னா ஆலங்கட்டி மலையின் ஆதிக்கத்திற்கு வந்து இந்த பகுதி நிலப்பகுதி வந்து உட்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே டூரிங் திஸ் சீசன் இப்பருவ காலத்தில் டெம்பரேச்சர் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி பை ஏப்ரல் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா ரெக்கார்ட் மீன் டெய்லி டெம்பரேச்சர் ஆஃப் 30 டிகிரி செல்சியஸ் -35 டிகிரி செல்சியஸ். அதாவது பருவ காலத்தில் இந்தியா முழுவதும் வந்து வெப்பம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி குறிப்பாக வந்து ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியா உட்பகுதியில் வந்து தினசரி சராசரி வெப்பநிலை வந்து 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 35 டிகிரி செல்சியஸாக வந்து ரெக்கார்டு பதிவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்மாஸ் பிகம் ஹாட் வித் டே டைம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் reaching about 40 degree Celsius at many location. ஸோ வந்து என்னென்னா, இந்த மத்திய இந்திய நிலப்பகுதியில் சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய இந்திய நிலப்பகுதியில் வந்து பல பகுதியில் மெனி லொக்கேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பகுதியில் டே டைம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் பகல் நேர உச்ச வெப்பநிலை வந்து எவ்வளவா வந்து பதிவாகி இருக்குதுன்னா 40 டிகிரி செல்சியஸாக வந்து பதிவாகி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே பிகாஸ் ஆஃப் த அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கண்டிஷன் த விண்ட் ப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இந்த அரேபியன் சி அண்ட் த பே ஆஃப் பெங்கால். ரைட், இந்த வளிமண்டல அழுத்த நிலையின் வேறுபாட்டால் நோட் பண்ணிக்கோங்க, வளிமண்டல அழுத்த நிலை வேறுபாடு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கண்டிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வளிமண்டல அழுத்த நிலை வேறுபாட்டின் காரணமாக வந்து அரேபியன் சி அரபிக்கடல் மற்றும் பே ஆஃப் பெங்கால் வங்காள விரிகுடா பகுதியில் வந்து இந்த விண்டு காற்றானது வந்து சவுத் வெஸ்ட் டைரெக்ஷன்லேருந்து தென்மேற்கு திசையில் இருந்து நார்த்து ஈஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு நோக்கி வந்து வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது தே பிரிங் ஃப்ரீ மான்சூன் சோவர்ஸ் டு த வெஸ்ட் கோஸ்ட் டூரிங் தி மந்த் ஆஃப் மே. அதாவது இக்காற்று வந்து மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் வந்து முன்பருவ கால மழையை தருகின்றன. ஸோ காற்றுகள் வந்து மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதி வெஸ்ட் கோஸ்ட்டு ஏரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு கடற்கரை பகுதிக்கு வந்து முன் பருவகால மழையை வந்து தருது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஆர் ஃபியூ தண்டர் சோவர் கால்டு மேங்கோ சோவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழைப்பொழிவு வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மழையானது வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த பகுதிக்கு வந்து கொடுக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஃபியூ தண்டர் சோவர்ஸ் மாஞ்சோவர்ஸ் விச் ஹெல்ப்
in quicken refining of mangoes along the coast of Kerala and Karnataka. அதாவது இந்த மாஞ்சாரல் என்ற இடியுடன் கூடிய மலையானது கேரளா மற்றும் கடற்கரை பகுதியில் விளையக்கூடிய மாங்காய்கள் வந்து விரைவில் வந்து ரிஃபைனிங் அப்படின்னா முதிர்வது, அதாவது பழமாவதுக்கு வந்து உதவி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நார்வெஸ்டர் ஆர் கல்சுபாய், நோட் பண்ணிக்க, நார்வெஸ்டர் ஆர் கல்சுபாய் ஆர் த local storm with thunder that blow from the northwestern part and rain lasting for short duration. அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடக்கு திசையில், நோட் பண்ணிக்கோங்க, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் வடக்கு வடமேற்கு திசையில் ஃப்ளோஸ், அதாவது வீசக்கூடிய காற்றுக்கு என்ன பேருனா தண்டர் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலக்காற்று. தலக்காற்று வந்து நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கால் பைசாகி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏப்ரல் மே மாதங்களில் வடமேற்கு திசையில் வீசக்கூடிய தலக்காற்றுக்கு நார்வெஸ்டர் அல்லது கால் பைசாகி என்று அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இட் அகர்ஸ் ஓவர் த ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஓவர் பீகார், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம் டூரிங் ஏப்ரல் அண்ட் மே. அதாவது இக்காற்று வந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு வந்து என்னாச்சுன்னா அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு தே அப்ரோச் த ஸ்டேஷன் ஃப்ரம் நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷன். ஸோ அதாவது என்னென்னா இக்காற்று வந்து கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியான பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு வந்து ஹெவி தண்டர் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடியுடன் கூடிய மழைப்பொழி வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி தே அப்ரோச் த ஸ்டேஷன் ஃப்ரம் நார்த் வெஸ்ட்லி டைரெக்ஷன். இது வந்து என்ன, அதுக்கப்புறம் இந்த மேற்கு பகுதியை நோக்கி இதனுடைய பாதை வந்து திரும்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெயின்லி சீசன். தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம். தென்மேற்கு பருவக்காற்று அல்லது மழைக்காலம். பாருங்கள், த சவுத் வெஸ்ட் மான்சூன் இஸ் த மோஸ்ட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் ஆஃப் த இந்தியன் கிளைமேட். அதாவது என்னென்னா, இந்த தென்மேற்கு பருவக்காற்று, நோட் பண்ணிக்கிங்க, தென்மேற்கு பருவக்காற்று வந்து இந்திய காலநிலையுடைய முக்கிய அம்சம், சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கிய அம்சமாக வந்து விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக்ஸ் பிளேஸ் நார்மலி ஓவர் த சதரன் டிப் ஆஃப் த கண்ட்ரி பை த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், advance along the Konkan coast in the early June and covers the whole country by 15th ஜூலை. அதாவது இந்த பருவக்காற்று வந்து பொதுவாக ஜென்ரலி அப்படின்னா இந்த பருவக்காற்று பொதுவாக வந்து ஜூன் முதல் வாரத்தில் வந்து இந்தியாவின் தென்பகுதியில் வந்து தொடங்கி, நோட் பண்ணிக்கோங்க, பொதுவாக நார்மலினா பொதுவாக சதரன் டிப் அப்படின்னா என்னென்னா இந்தியாவுடைய தென்பகுதியில் வந்து ஆன்செட்டுனா தொடங்கி, அதாவது எங்கே அப்படின்னா த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூனோடைய முதல் வாரத்தில் இந்தியாவுடைய சதரன் டிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய தென்பகுதியில் ஆன்செட் அப்படின்னா தொடங்கி அட்வான்ஸ் அலாங் த கொங்கன் கோஸ்ட் இந்த இயர்லி ஜூன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொங்கன் கடற்கரை பகுதிக்கு ஜூன் 2வது வாரத்திலும், அதுக்கப்புறம் அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை த 15th ஜூலை. அதுக்கப்புறமா வந்து ஜூலை 15 வந்து அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் வந்து அட்வான்ஸ்னால் முன்னேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மான்சூன் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை குளோபல் பெனோமினன் லைக் எல் நினோ. அதாவது என்ன அப்படின்னா குளோபல் அப்படின்னு சொல்லக்கூடிய குளோபல் பெனோமினன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ, நோட் பண்ணிக்கிங்க, உலகளாவிய குளோபல் பெனோமினன் அப்படின்னா உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில்
இன்ஃப்ளூயன்ஸ்னா அதாவது பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ரைட் நெக்ஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இதான் பாருங்கள், சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இங்கே மேப்பில் வந்து இதே மாதிரியே வந்து ரைட் பண்ணி இதே மாதிரியே வந்து ஏரோ மார்க் வந்து போடணும். சரி, இந்த மாதிரி தான் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன். சவுத் வெஸ்ட்டு அப்படின்னா இங்கே சவுத்தில் ஸ்டார்ட் ஆகி இது அப்படியே வந்து வெஸ்ட் டைரெக்ஷனில் க்ளோஸ் ஆகிறதா வந்து இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்கிறாங்க. ரைட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு period to the onset of southwest monsoon, the temperature in North India reaches up to 40 degrees Celsius. அதாவது தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன், பெரியர் அப்படின்னா முன், ஆன்செட்னா தொடங்குவதற்கு முன்பு வந்து என்னாச்சுன்னா இந்த நார்த் இந்தியாவுக்கு, சரியா, வட இந்தியாவுடைய வெப்பநிலை நோட் பண்ணிக்கிங்க. வெப்பநிலை டெம்பரேச்சர் வெப்பநிலை வந்து எவ்வளோ பெறுது அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, சரியா, அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே த சடன் அப்ரோச் ஆஃப் த மான்சூன் விண்ட் ஓவர் த சவுத் இந்தியா வித் லைட்னிங் அண்ட் தண்டர் இஸ் டேர்ம்டு ஆஸ் பிரேக் ஆர் பஸ்ட் ஆஃப் மான்சூன். இக்காற்று வந்து பருவக்காற்று வந்து இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம். நோட் பண்ணிங்க. தண்டர் லைட்னிங் அண்ட் தண்டர்னா அதாவது என்னென்னா தண்டர்னு அப்படின்னா மின்னல், லைட்னிங்னா மின்னல், தண்டர்னா இடி, சரியா. ஸோ இந்த இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் வந்து தென் இந்தியாவில் சவுத் இந்தியாவில் வந்து இந்த இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம் வந்து என்னென்னா பஸ்ட் ஆஃப் மான்சூன், அதாவது என்னென்னா பருவமழை வெடிப்பு. நோட் பண்ணிங்க. பருவமழை வெடிப்பு என அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பருவக்காற்று உருவாகும் போதே இடி மற்றும் மின்னலுடன் வந்து உருவாகுறதுனால இக்காற்று வந்து வட இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா பருவமழை வெடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக் அகெயின்ஸ்ட் சதரன் டிப் ஆஃப் இந்தியன் லேண்ட்மாஸ் அண்ட் கெட்ஸ் டிரைவ்டு இன் 2 பிரான்ச்சஸ். அதாவது இப்பருவக்காற்று வந்து இந்தியாவுடைய தென்முனையை அடையும் போது, நோட் பண்ணிங்க, இப்பருவக்காற்று வந்து இந்தியாவுடைய தென்முனையை வந்து அடையும் போது டிரைவ்டு இன்டூ 2 பிரான்ச்சஸ், 2 கிளைகளாக வந்து பிரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கிளைகளாக வந்து பிரியுதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா 1 branch ஸ்டார்ட் ஃப்ரம் அரேபியன் சி அண்ட் த அதர் பிரான்ச் ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால். அதாவது ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வந்து வங்காள விரிகுடா வழியாகவும் வந்து வீசுதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிக்சர்லேயே பார்த்துருப்பீங்க. ஒன்று அரேபியன் சி, இன்னொன்று சவுத் வெஸ்ட் பே ஆஃப் பெங்காலில், சரியா. ஒரு பிரான்ச் வந்து அரேபியன் சி த்ரோவாகவும் அதர் பிரான்ச் வந்து த்ரோ பே ஆஃப் பெங்கால் வழியாகவும் வந்து ஃப்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரான்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய அரேபியன் சி branch of southwest monsoon gives heavy rainfall to west coast of India as it is located in the windward side of the western Ghats. அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்றின் அரபிக்கடல் கிளை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோடைய வெஸ்டர்ன் ஸ்லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு சரிவுகளில், வெஸ்டர்ன் ஸ்லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு சரிவுகளில் வந்து ஸ்ட்ரைக் ஆகி, சரியா, மோதி வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய பலத்த மழைப்பொழிவை வந்து தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா. அதே மாதிரியே த அதர் பார்ட் ஆஃப் விச் அட்வான்ஸ் டுவர்ட்ஸ் நார்த் இஸ் அப்ஸ்ட்ரக்டட் பை ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் அண்ட் ரிசல்டட் இன் ஹெவி ரெயின்ஃபால் இன் நார்த். அதே மாதிரி கிளை வந்து வடக்கு நோக்கி வந்து நகர்ந்து இமயமலையால் அப்ஸ்ட்ரக்டட்னா தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் வந்து ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய கனமழையை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் ஆரவலி மவுண்டெயின்ஸ் இட் இஸ் லொக்கேட்டட் பேரலல் டு த வெஸ்டர்ன் டைரக்ஷன். அதாவது இந்த பருவக்காற்றுக்கு இணையாக வந்து, அதாவது இந்த ஆரவலி மலைத்தொடர் வந்து காற்று வீசும் திசைக்கு இணையாக அமைந்துள்ளதால் வந்து
Rajasthan and western part do not get much rainfall from this branch. அதாவது இந்த ஆரவல்லி மலைத்தொடர் வந்து காற்று வீசும் திசைக்கு இணையாக வந்து அமைந்துள்ளதால் வந்து ராஜஸ்தான் மற்றும் வட இந்தியாவுடைய மேற்கு பகுதிக்கு வந்து மழைப்பொழிவை வந்து தருவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு ஜாபீஸ் எடுத்து நம்ம ஒரு செவுத்து நோக்கி வந்து இப்படி போடுறோம். செவுத்து நோக்கி போடுறோம்னா செவு ரொம்ப ஹைட்டாக வந்து இருக்குது. அது பட்டு ஒன்றா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்ட்னா அது அப்படியே திரும்பி நம்ம பக்கமே வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே அது போக முடியாது. இதே வந்து நம்ம ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்குறோம். டேபிளில் வந்து நம்மளை விட ஹைட்டு கம்மியாக இருக்குது. நம்ம அப்போ டேபிள் நோக்கி வீசணும்னா ஜாபீஸை, அது வந்து டேபிள் நோக்கி ஹைட்டாக வந்து இருக்கிறதுனால அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது டேபிள் வந்து ஒரே ஈக்குவலாக வந்து இருக்கிறதுனால அது அப்படியே அந்தாண்ட போயிடும். சரியா? ஸோ அதனால தான் வந்து இந்த ஆரவல்லி மலை வந்து ரொம்ப ஈக்குவலாக வந்து இருக்கிறதுனால, பேரலல் அப்படின்னா இணையாக வந்து இருக்கிறதுனால அந்த பகுதிக்கு வந்து மழைப்பொழிவு வந்து தரதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதுதான் வந்து இதுக்கு உண்டான ரீசன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். தென் அதர் பிரான்ச், த பே ஆஃப் பெங்கால் பிரான்ச் மூவ் டுவர்ட் நார்த் வெஸ்ட் இந்தியா அண்ட் மியான்மார். அதாவது இந்த வங்காள விரிகுடா கிளை வந்து வடக்கு இந்தியா மற்றும் மியான்மார் நோக்கி வந்து வீசுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திஸ் விண்ட் இஸ் ட்ராப்டட் பை எ செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ் நேம்லி காரோ, காசி, ஜெயண்டியா ஆர் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த heavy west rainfall caused at Mount Sindram located in மேகாலயா. அதாவது என்னென்னா, இக்காற்று வந்து காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம் பகுதிக்கு வந்து மிக கனமழையை தருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இக்காற்று வந்து அதுக்கப்புறமா வந்து ட்ராப்டடுனா தடுக்கப்படுது. எதனால் அப்படின்னா, செயின் ஆஃப் மவுண்டெயின்ஸ், அதாவது மலைகளின் சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மலை சங்கிலிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காரோ, ஜெயந்தியா, காசி இந்த குன்றுகளால் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம் பகுதிக்கு வந்து அதிகமான மழைப்பொழிவு வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து இந்தியாவிலேயே அதிகமான மழை பெறக்கூடிய இடம் மவுண்ட் சின்ட்ராம். நோட் பண்ணி வச்சுக்கிங்க. இது ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின். இந்தியாவிலேயே அதிக மழை பெறக்கூடிய பகுதி அப்படின்னா மவுண்ட் சின்ட்ராம் இன் சிரபுஞ்சி, மேகாலயா ஸ்டேட்டில் சிரபுஞ்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மவுண்ட் சின்ட்ராம் அந்த பகுதி தான் வந்து மேகாலயா மாநிலத்தில் சிரபுஞ்சி மாவட்டத்தில் மவுண்ட் சின்ட்ராம், அதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து அதிகமான மழை பெறக்கூடிய பகுதி. கொஸ்டினில் இன்சைடில் வந்துச்சுன்னா இந்தியாவிலேயே வந்து த மோஸ்ட் ஹை ரெயின்ஃபால் ரிசீவ் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அது மவுண்ட் சின்ட்ராம் இன் சிரபுஞ்சி தென் மேகாலயா ஸ்டேட்டில். தெரிஞ்சுக்கிங்க. இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் திஸ் வேர்டு ட்ராவல் டுவர்ட்ஸ், அதாவது இதுக்கப்புறமா இந்த காற்று வந்து எது நோக்கி வந்து நகருது அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ், டுவர்ட்ஸ் வெஸ்ட் விச் ரிசல்ட் இன் டிகிரிஸ் இன் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். அதுக்கப்புறமா காற்று வந்து பிறகு காற்று வந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகரும்போது மழைப்பொழிவின் அளவை வந்து குறைத்து கொண்டே செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. டிகிரிஸ்னா குறைத்து கொண்டே செல்லுது. இன் ரெயின்ஃபால் மழையின் அளவை வந்து மழைப்பொழிவின் அளவை குறைத்து கொண்டே போகுது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி நகர. ரைட். அதுக்கப்புறம் ஓவர் ஆல் 75% ஆஃப் இந்தியன் ரெயின்ஃபால் இஸ் ரிசீவ்டு ஃப்ரம் திஸ் மான்சூன். அதாவது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் வந்து 75% மழைப்பொழிவு வந்து இப்பருவ காற்று காலத்தில் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மழைப்பொழிவில் 75% மழைப்பொழிவு இந்த தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மான்சூன் மூலிமா தான் வந்து ரிசீவிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். ஓகே, டுடே கிளாஸ் ஓவர். ரிமைனிங் டாபிக் வி see the next class. Okay, thank you.